இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் இந்திய தேசிய கொடியை ஏற்றினார் முதல்வர் விஜய். முன்னதாக காவல்துறை மற்றும் முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றார் முதல்வர் விஜய். தகைசால் தமிழர் விருது, டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது, கல்பனா சாவ்லா விருது, முதலமைச்சரின் நல் ஆளுமை விருதுகள், மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக மிகச்சிறந்த சேவை புரிந்தோருக்கான விருதுகள், மகளிர் நலத்திற்கான சிறந்த சேவைக்காக தொண்டாற்றியவர்களுக்கான விருது, சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான முதலமைச்சர் விருதுகள், முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதுகள் ஆகிய தமிழ்நாடு அரசின் விருதுகளையும் வழங்கினார் முதல்வர் விஜய். தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் கிருஷ்ணசாமிக்கு தகைசால் தமிழருக்கான விருதையும் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் பாராட்டு சான்றிதழையும் வழங்கினார் முதல்வர் விஜய். மருத்துவ பணிகளில் சிறப்பான பங்களிப்பை அளித்ததற்காக சர்க்கரை நோயியல் நிபுணர் டாக்டர் மோகனுக்கு APJ அப்துல் கலாம் விருது வழங்கப்பட்டது. 2024 முதல் 2026 ஆண்டு வரை தொடர்ந்து 3 ஆண்டுகளில் டென்சிங் லாரி எவரெஸ்ட் மாரத்தான் போட்டியை வெற்றிகரமாக நிறைவு செய்து ஹாட்ரிக் சாதனை படைத்த நவ்ஷீன் பானு சந்துக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கினார் முதல்வர் விஜய். சுதந்திர தின உரையாற்றிய முதல்வர் விஜய், நாம் அடிமைப்பட்டுள்ளோம் என்ற எண்ணம் வந்தாலே மக்களிடையே ஒரு ஒற்றுமை வந்துவிடும். எல்லோரும் ஒரே மாதிரியாக யோசித்து ஒன்று சேர ஆரம்பிப்பார்கள். அப்படி ஒன்று சேரக்கூடிய இடத்தில்தான் சாதி உடையும், மதம் உடையும், மொழி, இனம் என எல்லாமே உடைந்து நொறுங்கும். நமது தமிழ்நாட்டை லஞ்சம் மற்றும் ஊழலிலிருந்து காப்பாற்றுவதும் விடுதலைக்கு சமமான ஒரு விஷயம்தான். அதை நோக்கித்தான் நமது அரசு செயல்பட்டு வருகிறது என்றார். மேலும் பேசிய அவர், மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களில் நாம் மத்திய அரசோடு நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்போடு இருக்கிறோம். அதே நேரத்தில் தமிழ்நாடு நலன் சார்ந்த விஷயங்களில் மாநில அரசுக்கு எதிரான மத்திய அரசின் முடிவுகளை தாவேக அரசு எப்போதும் எதிர்க்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்றார். முந்தைய ஆட்சி காலங்களில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நல திட்டங்கள் தொடரும் என்றும் முதல்வர் விஜய் தெரிவித்தார். மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்போட இருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் நம்ம தமிழ்நாடு கொள்கைகள்னு வந்துட்டா மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகள்லையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகள்லையும் சரி, நம்ம TVK அரசு எப்பவுமே எதிர்க்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் எதெல்லாம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டம், அது இன்னும் மெருகேற்றி கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி காலை உணவு திட்டம், அதையும் இன்னும் விரிவுபடுத்தி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதையும் விரிவுபடுத்தி வர செப்டம்பர் 17 பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதை தொடங்க இருக்கிறோம். முதல்வர் விஜய் குறித்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது சர்ச்சையான நிலையில் DGP அலுவலகத்தில் பெண் வழக்கறிஞர் ஒருவர் புகார் தெரிவித்திருந்தார். தாவேக தரப்பிலும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் எந்தவித உள்நோக்கத்துடனும் தான் அப்படி பேசவில்லை என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தான் பேசியதை திரித்து சித்தரித்து அரசியல் ஆதாயம் தேடுகின்றனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூர் அரசு பள்ளி அருகே தனுஷ் என்ற 12ஆம் வகுப்பு மாணவன் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள உதயநிதி ஸ்டாலின், சென்னை திருவொற்றியூரில் போதைப் பொருள் புழக்கத்தை தட்டி கேட்டதால் அரசு பள்ளியில் +2 படித்து வந்த மாணவர் தனுஷ் 30 பேர் கொண்ட கும்பலால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. கோவையில் போதை கும்பலை தட்டி கேட்டதற்காக கல்லூரி மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்ட அடுத்த சில தினங்களில் சென்னையிலும் இத்தகைய கொடூரம் நடந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் இந்த அரசு எந்த அளவுக்கு தோற்றுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு தமிழ்நாட்டிலே தொடரும் கொலைகளே சாட்சி. போதைப் பொருள் பயன்படுத்துவதையோ விற்பதையோ அம்பலப்படுத்தினால் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்பது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் விடப்படும் எச்சரிக்கை. நிர்வாக திறனற்ற இந்த கோமாளி சர்க்காரை கண்டு சமூக விரோதிகளுக்கு துளியும் பயமில்லை என்பதே இதற்கு காரணம். குறிப்பாக பள்ளிகளில், கல்லூரிகளில் இத்தகைய சம்பவங்கள் நடப்பதை அரசு கண்டும் காணாமல் வாயை மூடிக்கொண்டு இருப்பது வெட்கக்கேடு. மாணவர் தனுஷ் கொலை வழக்கில் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும். இத்தகைய தொடர் சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பள்ளி, கல்லூரிகளில் போதைப்பொருள் பயன்பாடு இருக்கிறதா? அதற்கு என்ன காரணம்? இதன் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் உரிய முறையில் விசாரித்து
இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் வன்முறை எதற்கும் தீர்வல்ல என்பதை உணர்த்தும் வகையில் மாணவர்கள் மத்தியில் கவுன்சிலிங் வழங்கி போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த கொலை வழக்கில் கல்லூரி, பள்ளி மாணவர்கள் 12 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது.